ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். அனைவருக்கும் குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் சண்டே திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் சண்டே திருநாளோட ஸ்பெஷல் வீலாக் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் தான் நம்மளோட வீலாக் ப்ரோக்ராம் இந்த வாரம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா, நம்ம தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வேளாங்கண்ணியோட ஸ்பெஷல் விஷயம் என்னென்ன, அங்கே என்னென்ன நடந்தது, அந்த கோயிலோட ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லைங்க, கலை சார்ந்த விஷயங்கள், கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்கள், கோயில்கள், சிற்பங்கள், இதை பற்றி நம்ம தமிழகத்தோட பெருமை பேசும் விஷயங்கள் மட்டும்தாங்க நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 1771 இந்த சர்ச் கட்டப்பட்டிருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 1920 32 வரைக்கும் இது புதுப்பிச்சிருக்காங்க. ஃபைனலாக 1962 இது ஒரு ஒருங்கிணைந்த பேராலயமாக மாற்றிருக்காங்க. இதோட வெள்ளி விழா பார்த்தீங்கன்னா 2012 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வேளாங்கண்ணியில் கட்டியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கத்தோலிக்க சர்ச்சில் மிகப்பெரிய ஒரு முக்கியம் வாய்ந்த சர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோட பேர் பார்த்தீங்கன்னா தூய ஆரோக்கிய அன்னையின் பெயரால் கட்டப்பட்டதுனால தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது 16ஆம் நூற்றாண்டில் இருந்த 3 முக்கிய நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க. இந்து கோயில்களுக்கு எப்படி தல வரலாறு அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு பார்த்தீங்கன்னா தல வரலாறுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சொல்லப்படுறது 3 விஷயங்கள். அது என்னென்னு நம்ம ஒன்றுனா பார்ப்போம். முதல் பார்த்தீங்கன்னா இடையச்சிறுவனுக்கு காட்சி தந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோர் விற்ற முடவனுக்கு கால் நல்லானது. மூணாவது பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய மாலுமிகளை கடும் புயல்லேருந்து கரை வந்தடைய உதவி செஞ்சது. இது 3 தாங்க அந்த தல வரலாறு. அன்னை மரியா பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் இந்த வேளாங்கண்ணியில் ஃபஸ்ட்டு காட்சி அளிச்சிருக்கிறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1592 செப்டம்பர் 8 தான் காட்சி அளிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையார் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறுவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட பானையில் பாலை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த வேளாங்கண்ணி அருகே ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல அன்னை மேரி மாதா குழந்தை இயேசுவோட காட்சி தந்து என்னோட குழந்தைக்கு பால் வேணும், பாலை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த சிறுவன் அந்த குழந்தை இயேசுவோட அழகாலையும் மெய் சிலிர்த்து போயிட்டு பானையில் இந்த பாலை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பண்ணையார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பால் மேரி மாதா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே பண்ணையார் திட்டி அடிச்சிருக்காரு, என்கிட்ட பொய் சொல்றியா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பானையிலேருந்து பால் வடிஞ்சிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அப்படி ஒரு அதிசயம் பண்ணியிருக்காங்க மேரி மாதா. இதை பார்த்தோன்னே அந்த ஊர் மக்கள்லாம் எந்த இடத்துல அந்த குளம் இருக்குது எங்களுக்கு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துன்னு எல்லாரும் மேரி மாதாவையும் குழந்தை இயேசுவையும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி பேராலயத்தோட முதல் தல வரலாறு. அன்னை மேரி மாதா பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசுவோட காட்சி தந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. இதுதான் அந்த குளம் இருந்த இடம். இங்கே பாருங்க, அழகாக போட்டிருக்காங்க பாருங்க, மாதா குளம் அப்படின்னு வேளாங்கண்ணியில் அந்த முட்டி போட்டு நடப்பாங்க பார்த்தீங்களா சர்ச்சு, இங்கே தாங்க. இதுதான் பழைய சர்ச்சு வேளாங்கண்ணியில். இந்த மாதா குளத்தான தான் பார்த்தீங்கன்னா அந்த பால்கார சிறுவனுக்கு அன்னை மேரி மாதா தன்னுடைய குழந்தை இயேசுவோட காட்சி அளித்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதா குளம் இருக்கிற இந்த இடத்துல தாங்க. இங்கே பாருங்க, பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக பார்த்துட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு கூட போகிறாங்க. இந்த குளத்துக்கு நேர் எதிராக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் பழைய சர்ச்சுங்க. ஸோ இங்கே இந்த குளத்தை பார்வையிட்டு உள்ளே போயிட்டு அந்த அன்னை மேரி மாதாவை நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க வேளாங்கண்ணி போனால் எங்க ஜெபம் பண்றீங்களோ இல்லைங்க, இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க. இந்த வேளாங்கண்ணி மேரி மாதா பேராலயத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எத்தனையோ விதத்தில் தங்களுடைய வேண்டுதலையும் குறைகளையும் சொல்லி வழிபட்டாலும் இன்னும் ஒரு சில விதத்தில் வழிபடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அந்த பழைய சர்ச், அதாவது மேரி மாதா குழந்தை இயேசுவோட அந்த பால்கார சிறுவனுக்கு ஒரு குளத்தாண்ட காட்சி தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இதோ நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த சர்ச் தாங்க. இங்க இருந்து அந்த 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மணல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மணல் ரோட்ல மாலை நேரங்களில் பக்தர்கள் கையில் 2 கையிலும் மெழுகுவத்தி ஏந்து முழங்காலில் மண்டிட்டு கிட்டத்தட்ட இந்த 2 கிலோமீட்டர் தொலைவும் போயிட்டு தங்களுடைய வேண்டுதல்களை ஜெபம் பண்ணிட்டே போயிட்டு மேரி மாதா கிட்ட தங்களுடைய வேண்டுதலை சொல்லி அழுதுகிட்டு மனம் உருகி வேண்டிக்கிட்டு சொன்னா தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுது, தங்களுடைய குறைகள் தீர்க்கப்படுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் பின்பற்றப்படுதுங்க. இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாகவே இங்க பின்பற்றப்படுதுங்க. அடுத்து வேளாங்கண்ணி மேரி மாதாவோட 2வது தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஊனமுற்ற தன்னுடைய மகனுக்காக வேண்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ மேரி மாதா காட்சி அளிச்சு
உன்னுடைய மகனுக்கு வந்து நடக்கிறதுக்கான அருள் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நடக்கிறதுக்கான சக்தியை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2வது தலை வரலாறு. 3வது தலை வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்த்துகீசியர்கள் ஒரு தடவை கப்பலில் பயணம் செஞ்சப்போ பெரிய புயல் வந்திருக்கு. அவங்கள இதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு வந்து அவங்க வேண்டியிருக்காங்க. அவங்கள வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் அவங்கள வந்து அந்த புயல்லேருந்து காப்பாற்றி கரை சேர்த்துருக்காங்க. அதனால் போர்த்துகீசியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் ஒரு பெரிய சர்ச் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தோட முக்கியமான தல வரலாறு. இது வரைக்கும் நம்ம வேளாங்கண்ணி மேரி மாதாவோட வரலாறு வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தோட ஒரு கட்டிட அமைப்பை நம்ம வந்து பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இருக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பசிலிக்கா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வேளாங்கண்ணியோட அந்த சர்ச்சோட பிரதான நுழைவாயில். இது தொடர்ந்து அப்படியே பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பசிலிக்காவோட இன்னொரு சர்ச் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை கூட்டம் ஜபம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் உட்காந்து ஜபம் பண்ணுற மாதிரி ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் அந்த சர்ச் வந்து இதுதாங்க. ஸோ இந்த 2 பிரதான சர்ச்சு தான் வந்து மெயின் பசிலிக்கான்னு சொல்லுவாங்க. மேரி மாதா ஆலயத்தோட ஃப்ரண்ட் சைடு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிரதான நுழைவாயில்னு அந்த சர்ச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரேயர் ஹால்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பசிலிக்கா சர்ச்சோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த மெயின் சர்ச்சு தாங்க. இப்போ நம்ம அந்த வேளாங்கண்ணி மேரி மாதா ஆலயத்தோட மையப்பகுதியில் இருக்கும், அதாவது மெயின் பசிலிக்கா சர்ச்சோட பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அதை தொடர்ந்து இப்போ நம்ம டேர்ன் பண்ணுற இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுத்திட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச்சு தெரியுது பாருங்க. எனக்கு பின்னால் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து நடுத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடுத்திட்டு பகுதியோட ஜூமிங் போர்ஷன் இதாங்க. நம்ம லாங் ஷாட்லேருந்து பார்த்தோம். இப்போ வந்து அதே வந்து க்ளோஸ் ஷாட்லேருந்து பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸ் ஜெப கூட்டம் இது எல்லாமே வந்து இங்கே நடக்குங்க. நடுத்திட்டு பகுதியை பார்த்தாச்சு. இந்த நடுத்திட்டு பகுதியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேரி மாதா குளம் அதுக்கு செல்ல வேண்டிய பாதையான இந்த முழங்கால் மண்டிப்பாதை இல்லை மண்டிப்பாதைன்னு சொல்லக்கூடிய இந்த மணல் பாதை இது தொடர்ந்து போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரி மாதா குளமும் அதை தொடர்ந்து மேரி மாதா சர்ச்சும் இருக்குங்க. இந்த மாதா குளத்துக்கு செல்லக்கூடிய இந்த முழங்கால் மண்டிப்பாதை அல்லது மணல் பாதை என்று சொல்லக்கூடிய இந்த பாதையை தொடர்ந்து அதுக்கு அருகில் இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குதுங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மிக முக்கியமாக நம்ம போகக்கூடிய நான் நின்றுட்டு இருக்கிற எனக்கு பின்னால் இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடாரேஷன் அண்ட் ரீகன்சலேஷன் சர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது வழிபாடு மற்றும் நல்லிணக்க தேவாலயம் சொல்லுவாங்க. அது வழிபாடுன்னா என்ன, ஆண்டவரை தொழுகிறது. தேவாலயம் ஓகே, அது என்ன நல்லிணக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து தியானம் மேற்கொள்றாங்க. தியானத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லிணக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது தியானம் வந்து மனசை அமைதிப்படுத்துது, நம்ம மனசை ஒழுங்குபடுத்துது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்துக்கு இன்னொரு பேர் வந்து நல்லிணக்கம். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தியான பயிற்சி, அமைதி, மனசை எப்படி ஒழுங்குபடுத்துது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாரேஷன் அண்ட் ரீகன்சலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ச்சில் வந்து பண்ணுறாங்க. அதாவது வழிபாடு மற்றும் நல்வழி நல்லிணக்கம் செய்யக்கூடிய ஒரு தேவாலயம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு தான். இந்த திருத்தலத்தோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சிருப்பாங்க, ஆராதனை ஆலயத்திற்கு செல்லும் வழி வே டு அடாரேஷன் சர்ச் தியான பயிற்சி. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசை ஒருங்கிணைத்து உங்கள் மனசை அமைதிப்படுத்தி நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணி தியானம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷமும் அப்படி ஒரு மன நிம்மதியும் கிடைக்குங்க. நான் போய் உட்காந்துட்டு வந்தேங்க, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. நீங்கள் போனால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. இந்த அடாரேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் பகுதியை தொடர்ந்து அதாவது வழிபாட்டு மற்றும் நல்லிணக்க தியான பயிற்சி மையம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த மெயின் பசிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் பசிலிக்கா சர்ச் ஃப்ரண்ட் அதாவது பிரதான நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேக் சைடு இந்த மெயின் ப்ரேயர் ஹால், அந்த 300 பேர் உட்காந்து ப்ரேயர் செய்யக்கூடிய ப்ரேயர் ஹால் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டோம். இந்த வேளாங்கண்ணி பேராலயத்தோட மையப்பகுதியிலிருந்து நம்ம என்னென்ன வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பசிலிக்காவோட பேக் சைடில் இருக்கக்கூடிய 300-400 பேர் உட்காந்து ப்ரேயர் செய்யக்கூடிய ஒரு ப்ரேயர் ஹால், அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நடுத்திட்டு பகுதி, அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேரி மாதா குளத்துக்கு செல்லக்கூடிய முழங்கால் மண்டிப்பாதை அல்லது மணல் பாதை என்று சொல்லக்கூடிய பாதை, அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடாரேஷன் அண்ட் ரீகன்சலேஷன் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு மற்றும் நல்லிணக்க தியான பயிற்சி மையம் பார்த்தோம். ஸோ இந்த 4 இடங்களை பார்த்தோம். இது தவிர்த்து இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது, அதையும் வந்து இப்போ பார்ப்போம் வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேரி மாதா குளம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மேரி மாதா குளத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டர் கொடுக்குற இடம் இருக்கும். இங்கே வந்து ஹோலி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து கேன் தருவாங்க. அந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன், 20 rupees. நீங்கள் எத்தனை கேன் வேணாலும் வாங்கிட்டு அந்த ஹோலி வாட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு தெளிக்கலாம். அதாவது இந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டில் தெளிச்சோன்னா நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம வீட்டில் கெட்டது எதுவும் இருக்காது அப்படின்னு வந்து ஒரு சாங்கி இங்கே சொல்கிறாங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க இவங்கெல்லாம் வந்து வேண்டிக்கின்னு அந்த கயிறு வந்து இந்த மரத்தில் கட்டினா அந்த வேண்டுதல் வந்து பலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சர்ச் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. அதாவது மார்னிங் ஸ்டார் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் ப்ரேயர்ஸ் இதெல்லாம் நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதனால் இங்கே தற்சமயத்துக்கு எதுவும் ப்ரேயர் எதுவும் பண்ணுறதில்ல.
இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மெயின் பெசிலிக்கா சர்ச்சுன்னு, அந்த சர்ச்சை விட பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சாகவே தெரியுதுங்க. அதாவது அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 2 வந்து பெருசாக தெரியுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மெயின் பெசிலிக்கா சர்ச்சு, அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் நடத்துறதுனால இங்கே வந்து ப்ரேயர்ஸ் இப்போ நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மார்னிங் ஸ்டார் சர்ச். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரி மாதா குளம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை தாண்டி அதுக்கு பக்கத்தில், அதாவது மேரி மாதா குளத்துலேருந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் சர்ச் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகாகவே தெரியுதுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டு பிரபலப்படுத்த. ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் ரொம்பவும் பிரபலமாக இருக்குதுங்க. இந்த அழகான அற்புதமான இயேசுநாதரோட சிலையோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 அடிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயேசுநாதர் சிலை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை கிடையாது. ரீசெண்டாக தான் இந்த சிலையை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நம்ம மெயின் ரோட்லேருந்து வர்றப்போ பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து நம்ம சர்ச்சு எப்படி விசிபிளாக தெரியுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயேசுநாதரோட பிரம்மாண்ட சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் கார்லையோ பஸ்லையோ வர்றப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிபிலிட்டியாக வந்து தெரியுங்க இந்த இயேசுநாதர் சிலை. ஸோ ஹோலி வாட்டர் கொடுக்குற இடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச்சு, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதரோட ஒரு மிக பிரம்மாண்டமான சிலை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து ஒரு சில இடங்களில் இந்த வேளாங்கண்ணி தேவாலயம் திருத்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் அன்பு சொல்லக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன சிலைகள் சிற்பங்கள் அதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதரோட ஒரு சின்ன ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இயேசுநாதர் வந்து குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதை காட்டுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்டார் சர்ச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, மார்னிங் ஸ்டார் சர்ச்சு, அதுக்கு எதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயேசுநாதர் வந்து குழந்தைங்க மேலே அன்பு காட்டக்கூடிய ஒரு அழகான சிலையை வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த சிலைகள்லாம். இந்த சிற்பம் எப்படி இருக்குன்னா, அதாவது இயேசுநாதரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறிய குழந்தைகள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதாவது குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் இயேசுநாதர் எவ்வளோ அன்பாக இருந்தார் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வச்சிருக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரி மாதா குளத்துக்கு செல்லக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழங்கால் மண்டி பாதைன்னு சொல்லுவோம் இல்லை, அதான் அந்த மண்டிட்டு ஜெபம் பண்ணிட்டே வந்து தங்களோட வேண்டுதலை மேரி மாதா கிட்ட சொல்லிட்டே வந்து வேண்டின்னு போவாங்க இல்லைங்களா, அந்த முழங்கால் மண்டி பாதை. அதோட இருபுறமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த செய்திகள், இயேசுநாதர் வந்து உயிர்ப்பித்து வந்த செய்திகள், இயேசுநாதர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாரு, மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொன்னார், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபுறமும் செவுத்துல இருக்கக்கூடிய சிற்பங்களாக வந்து வச்சிருப்பாங்க. அது கீழே வந்து அந்த வாசகங்கள், அந்த இயேசுநாதருடைய அந்த பொன்மொழிகளும் அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வாசகங்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பழைக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பத்தில் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் மண்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறப்போ அப்படியே 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தில். கண்டிப்பாக நீங்கள் அந்த முழங்கால் மண்டி பாதையிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறப்ப இதெல்லாம் வந்து பார்த்துட்டே போனீங்கன்னா இயேசுநாதர் இந்த உலகுக்கு என்னென்ன சொல்றாரு அப்படின்றத நீங்க இதன் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயங்கள் திருத்தலங்கள் அதை பற்றின விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை, வேளாங்கண்ணி கடற்கரைங்க. அதாவது நம்ம என்னதான் திருத்தலங்கள் தேவாலயங்கள் சர்ச்சின்னு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணாலும் இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு அமைதி கொடுக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. அதே போல் கடல் அலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ஆனந்தமான ஒரு இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி கடற்கரைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாருங்கள், இங்கே வர ஃபேமிலியோட குழந்தைகள்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அதுவும் கடற்கரையோடு தான் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் கிட்ட கொஞ்சம் அந்த உள்ளே வந்து போய் குளிக்கிறாங்க. ஓகே, பெரியவங்க நீச்சல் தெரியும், அவங்க குளிப்பாங்க. குழந்தைகள்லாம் பாருங்கள் கடற்கரையோடு நின்றுட்டு இருக்கிறாங்க, அதுதான் சேஃப்டி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு பணிக்கு வந்து இங்கே தயார் நிலையிலே இங்கே வந்து எல்லோரும் இருக்காங்க. ஏன்னா திடீர்னு குழந்தைங்கள் எதுனா வந்து தவறி கடலில் விழுந்துட்டாங்கன்னா
அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஃபஸ்ட் எய்டுக்காக இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பெரியவங்க வந்து கடலில் குளிங்க, தப்பு இல்லை. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கடற்கரையில் மட்டும் கால் நினச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துருங்க. நான் கூட ஃபேமிலியோட போனேங்க. என்னோட குழந்தைங்கள்லாம் பாருங்கள், அங்கே பாருங்கள் கடற்கரையில் காலை நினச்சிட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்துடும். நான் ரொம்ப டீப்பாலாம் கூப்பிட்டு போயிட மாட்டேன். ஏன்னா எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னோட கருத்து நான் சொல்கிறேன். கடற்கரைக்கு போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறோமோ அதே நேரத்தில் அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்போடு இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பம் தானே நமக்கு எல்லாமே. குடும்பத்தோடு இந்த உலகத்தில் நமக்கு பெருசு எதுவும் கிடையாது. அதனால் கடற்கரைக்கு போனால் பாதுகாப்போடு போங்க, பாதுகாப்போடு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மேரி மாதா ஆலயத்தோட வீலாக் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவு நம்ம சேனல் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த குட் ஃப்ரைடே அண்டு ஈஸ்டர் சண்டே திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படிக்கு நான் உங்கள் அக்ரி பாண்டியன். நன்றி.